என்னங்க தேரை காணோம்? போன தேர் வந்துடுச்சு பாரு. என்னங்க தேரை காணோம்? நீங்க வர்ற வரைக்கும் வச்சிருப்பாங்களாம். இந்நேரத்துக்கு அது பாதி தூரம் தேரே போயிட்டு இருக்கோம். ஓ, நம்ம லேட்டா வந்துட்டோமோ? ஆமா, இழுக்க ஆரம்பிச்சு பாதி தூரம் போயிடுச்சு போல இருக்கு தேரு. நம்ம போய் தேரதான் எங்க இருக்குன்னு தேடணும் போல இருக்கு. எந்த தேர்ல இருக்கு? என்ன சொன்னீங்க? இழுக்கிறத வீடியோ எடுக்கலாம் சொன்னீங்களா? பாதி தூரம் இழுக்கிறத எடுப்போம். திருப்பி ரிட்டன் இங்கே வந்து தான் தேரை நிறுத்துவாங்க. நம்ம ரிட்டன் நிறுத்தும் போது வேணால் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒரு சந்தில் பூந்து வந்து தேரை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது, மோளம் சவுண்டெல்லாம். தேர் எங்கே இருக்குன்னு தெரில. போய்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வாங்க. அது ஆமாம் ஆமாம். கண்டுபிடிச்சிட்டோம் தேரை. கண்டுபிடிச்சிட்டோம் தேரை. தேர் பக்கத்துலேயே போக முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்குது. வருஷம் அப்படி தான் இருக்கும். இந்த வருஷமும் ஓவராக கூட்டமாக இருக்குது. அதனால் தேர் சங்கிலி மட்டும் தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். தேர் அந்த பக்கமாக போய் தான் பார்க்கணும். காணாம போன தேர் வந்துடுச்சு பாரு. காலையில் காணாம போன தேர் கிடைச்சிருச்சிங்க பாருங்கள். மறுபடியும் அதே பிளேஸ்லேயே வந்து நின்றுடுச்சு. சொன்னேன்னா காலையில் போன தேர் மறுபடியும் ரிட்டன் அந்த இடத்துல வந்து நிற்கும். நான் அப்போ வந்து வீடியோ எடுப்பேன் சொன்னதான் வந்துருச்சு. ஆனால் அது சுற்றி வரும்போது வந்து எடுக்கலான்னு பார்க்குறோம். ரிட்டன் அது உள்ளே போகும்போது எடுக்கலான்னு பார்க்குறோம், முடியல. பாப்பாவை தூங்க வைக்கலான்னு வீட்டுக்கு போனோம். நாங்களும் கூட சேர்ந்து தூங்கிட்டோம். டைம் ஆகிடுச்சு. தேர் இருக்கும்போது நம்மளை க்ளோஸ்அப்பில் விட மாட்டாங்க. எண்டிங்கு இந்த சங்கிலியில் தான் இழுத்தாங்க தேரை. பார்த்துக்கோங்க. ஓ, சங்கிலி இருக்கேனே. சாமி எடுக்கிறாங்க. இருட்டா தெரியுது. சக்கரம்லாம் இந்த வருஷம் புதுசாக மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு இது பண்ணியிருக்காங்க, தேர் இழுத்துருக்காங்க. இதுதான் தேரோட பக்கத்தில் இருந்து வியூ. இவ்வளோ கலைநயத்தோடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க கோயில் மணியை தட்டி விட்ருங்க. இது எந்த கோயில்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.